தளபதி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ். என்ன பண்ணுவாங்க பாப்போமா? கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க, ரொம்ப கேவலமா எல்லாம் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சொல்லுவாங்க, கூட்டத்தை பார்த்தோன்னே நாங்க முடிவு பண்ணிட்டோம் விஜய் தம்பி தான் ஜெயிப்பாருன்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஜிங் சக் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள்னு எல்லாருமே வந்து விஜய் சார் தான் சிஎம் அவங்களுக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு இப்போ விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. மே 4ஆம் தேதி ஒரு தரமான சம்பவம் இருக்குங்க. அதாவது விஜய் அவர்களை யாருமே குறைச்சி மதிப்பில்லை. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பெரிய அளவில் வாக்குகள் வாங்க மாட்டாருன்னு சொன்னாலும் ஒரு அளவுக்கு மேலே வந்து விஜய் அவர்களுக்கு நிறைய ரசிகர்களோட ஓட்டெல்லாம் விழப்போகுது, அவர்களும் வந்து குடும்பத்தில் உள்ளவங்களாம் போட வைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வெயிட்டேஜ் அப்படின்னா 15% மேலே வாங்கிடுவார் அப்படிங்கிறது. அதுவே ஒரு மிகப்பெரிய வெயிட்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அவர் பெரிய அளவில் அலைன்ஸ்லாம் யாரையுமே சேர்த்துக்கல. அலைன்ஸே சொல்ல போனால் இல்லை, அவர் கிட்டத்தட்ட தனித்து தான் நின்னார். கூட்டணிக்கு கேட்டாலும் யாருமே அந்த கூட்டணிக்குள்ளே வரல. அப்படிப்பட்ட சூழலில் தனித்து நின்று 15 விழுக்காடு வாக்கு வாங்குறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் நான்லாம் பார்க்குறேன். ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மே 4 விஜய் தான் சிஎம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சரவை பட்டியலே வெளியிட்டாங்க. இந்த இட்டுன்னு போகிறதா எங்களோட வேலைன்னு சொல்கிறவருக்கு போக்குவரத்து துறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீமா வந்து போட்டிருப்பாங்க. எப்படின்னா எதிர்கட்சியிலிருந்து கலாய்க்கிறதுக்காக போடுறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஐடியெல்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இது உண்மையிலேயே இப்படி தான் இருக்குன்னு சொல்லி டிவி கேட்காரங்க அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, நிறைய வீடியோ எனக்கு கையில் மாட்டிருக்குது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். டிவி கேக்கு ஓட்டு போடாத பெரியவர்களுடைய நிலை விஜய் ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய வீட்டில் என்னன்றதை இதை பாருங்க. ஒரு மனுஷன் பார்த்துருக்கிறாருல, இவர் வந்து உதயசூரியன் போட்டது அப்பா தான் அரவல உள்ள சைக்கிள் வெளியே பார்த்துருக்கிறாரு. நாங்க எல்லாருமே டிவிக்கு இது கூட பரவாயில்லைங்க, வெளியே தான் படுக்க வச்சாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா, வேற ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா நானும் விஷம் குடிச்சு செத்துருவேன், என் குழந்தைக்கும் விஷம் கொடுத்துருன்னு சொல்லி பேசுறாங்க. விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில முக ஸ்டாலின்லாம் வந்து உட்கார்ந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறோம், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறோம். இதை விட இன்னொருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. விஜய் அண்ணா நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, ஆன உடனே எங்க எல்லாருக்கும் என்ன பண்றீங்க, 5 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. ஐ மீன் கடனாக கொடுக்குறீங்க. அரசாங்கமே வந்து தமிழக மக்களுக்கு 5 லட்ச ரூபா கடனாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பல நபர்கள் கிட்ட இருந்து வாங்கின கடனெல்லாம் கொடுத்துட்டு உங்ககிட்ட மட்டுமே நாங்கள் கடன் கொடுத்துட்டு நாங்கள் வந்து நிம்மதியாக இருப்போம்னு சொல்லி இந்த கோரிக்கையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னு கேக்குறீங்கன்னா அவங்களும் அந்த 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா அது 50 பேருக்கு கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களால ரிப்பீட்டடா ஒர்க்குக்கு போய் அதை கட்ட முடியல. ஸோ நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ அவங்க தேவைக்கேற்ப மாதிரி நீங்க ஒரு 5 லட்சமோ ஒரு 3 லட்சமோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஒருத்தருக்கு மட்டும் அது கடன் கட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது அண்ணாக்கும் நான் டேக் பண்றேன். விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்கு. எக்ஸ்ல என்னன்னா, கோட்டீஸ்வரன் ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு. அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து 15% 20% தான் வருவாருன்னு சொல்லி சொல்றாரு. எப்படிங்க அவர் அப்படி சொல்லலாம்? விஜய் தான் நாளைய முதலமைச்சர்னு ஏன் அவர் சொல்லல? அவர் இப்படி பேசினதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நாங்க வந்து தரமான பதில் கொடுக்க காத்திருக்கோம். அதாவது பெல்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லி சொல்றாங்க. அதே இந்த கோட்டீஸ்வரன் ஒருத்தர் பண்ணல, ஆமா ஆமா, அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப பிலோ த பெல்ட் போய் பேசியிருக்கான். அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். அதெல்லாம் நீ கொஞ்சம் அவனுக்குலாம் கொஞ்சம் பெல்ட் ட்ரீட்மெண்ட் தேவை ரிசல்ட்டுக்கு அப்புறம். இதே நிலைமை தான் பாண்டேக்கும். பாண்டே என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு 15 to 20 பெரிய அளவுல சீட் எல்லாம் வந்து விஜய்க்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பாண்டே வந்து விலை போயிட்டாரு. பாண்டே ஏன் மாத்தி பேசுறாரு? ஆக்சுவலா வந்து பாண்டேயோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கு தப்பா இருக்குன்றது வேற. ஆனா அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. அவருடைய கணிப்பு அப்படிங்கிறது 6 to 10 சொல்லி சர்வேக்கு முன்னாடி சொன்னார். அவரே எடுத்த சர்வேல வந்து பாத்தீங்கன்னா 15க்கு மேலன்ற மாதிரி சொன்னார். சீட்டு வந்து பெரிய அளவில் வராதுன்னு சொல்லிட்டே இருக்கிறப்பல. ஆனால் அது இவர்களால் ஏற்றுக்க முடியல. எப்படி வந்து விஜய்க்கு இவ்வளோ கம்மியான சீட்டை சொல்லலாம், இல்லை விஜய்க்கு எப்படி வந்து முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு சொல்லலாம்னு சொல்லி அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க அவர் மேலே. சரி, இவங்கெல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள், தாவேக்காவோட ஒரு அடிமட்ட தொண்டர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் அரசியல் புரிதல் இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, தாவேக்காவினுடைய தேசிய ஊடக செய்தி தொடர்பாளர் நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ரொம்ப தெளிவான நபர் தான். அவரை பார்த்து பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வியந்து பார்த்துருக்கோம் முன்னாடி காலகட்டத்தில். ஆனால் இப்போ அவர் பண்ணுற வேலையை நம்ம பார்க்கும்போது, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காருங்க. அதாவது இன்டர்நெட்டில் அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி யாரோ ஒரு விஜய் ஃபேன் போட்டிருக்காங்க. அதில் ஒன்றும் பெரிய குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விளையாட்டுக்கு பண்ணுறது தான். அந்த ஃபோட்டோவை உண்மை நம்பி நான் கூட அதை பார்த்தேன்,
அது உண்மையாக தான் இருந்துச்சு, உண்மை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காருங்க. இட் லுக்ஸ் லைக் ரியல் வீடியோ. அது ஏஆல ஃபேப்ரிகேட் பண்ணதா எனக்கு தெரியல. சீமானே விசில்ல போட்டு வர்றாரு. ஆக்சுவலி அந்த வீடியோ கசிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா நான் அந்த வீடியோ பார்த்தேன். மாதிரி விசில் தான் போட்டு வந்திருக்காரு. இஃப் இட் இஸ் a ஒரிஜினல் வீடியோ that should be fine. அது ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படி சீமான் வந்து விசிலுக்கு போட்டார், அதாவது தெரிஞ்சே தான் போட்டாருங்கிறார். இப்போ தெரியாம போட்டாரு அப்படி கூட இருக்கு முன்னாடி ஒரு பேசல, தெரிஞ்சுதான் போட்டாரு. ஆமா விஜய் தான் சிஎம் ஆக போறான்னு அவருக்கு தெரியும், ஸோ விசிலுக்கே போட்டாரு. அப்புறம் என்ன, அவரே சொல்லிட வேண்டியதானே. அப்போ சீமானே வந்து என் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாருக்கும் அறிவிச்சிட வேண்டியதானே. அவர் எதுக்கு வெயிலில் காஞ்சி ஊரவே பிரச்சாரம் பண்ணணும்? எப்படி அவங்க வந்து இருக்காங்கன்றத பாருங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இது மாதிரி விஷயங்கள் பேசி மக்களை வந்து திரட்டுறோம், நாங்கள் வந்து வாக்கு கேட்குறோம், அது வேற. தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை. இப்போ உட்காந்து இவர்கள் வந்து இது மாதிரி நாங்கள் தான் சிஎம் ஆக போகிறோம், சீமானே வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாருன்னு பேசுறதெல்லாம் எந்த அளவிற்கு வந்து ஒரு சென்ஸே இல்லாமல் இவர்கள் பேசிட்டு இருக்காங்கன்றதை பாருங்க. இதை வந்து மீடியாவில் உட்காந்து முக்கியமான பொறுப்பாளர் பேசுறாரு. இவரை தான் வந்து டிவிக்கு சார்பாக என்ன பண்ணுறாங்கன்னா நேஷனல் மீடியாவில் டிபேட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏற்கனவே இவர் அங்கே போகும்போது என்ன நினச்சி நம்ம அதை பார்த்தோம். சுற்றி 4 பேரும் கேள்வி கேட்டு நோண்டி நொங்க எடுத்துட்டாங்க. இப்போ இவர் வந்து இங்கே இடையில வந்து பேட்டியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிட்டாங்க இல்லையா. தாவேக சார்பாக யாரும் ஊடகங்களில் பேட்டி கொடுக்கக்கூடாது. அது ஏன்னு யோசிச்சிங்களா? இந்த மாதிரி போயிட்டு மொத்த இமேஜையும் வந்து சோழியை முடிச்சிருவாங்க. அதாவது விஜய்க்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால மக்கள்கிட்ட ஒரு கிரேஸ் இருக்கு. எப்படின்னா ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு லைன் பிரச்சாரம் தான் விஜய்க்கு பெரிய அளவில் எடுபட்டுச்சு. நீங்கள் என்னன்னா எல்லா ஆட்டை கேட்டாலும் விஜய் ரசிகர்களை தவிர எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்களா, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதற்கான அடிப்படை காரணங்கிறது ஒரு டைம் ஓட்டு போடுங்க, ஒரு டைம் ஓட்டு போடுங்க, ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்க, இந்த ஒரே லைன் தான். இந்த விஷயம் கூட பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு தான் தாவேக சார்பாக யாருமே வந்து ஊடகங்களில் பங்கேற்காதீங்கப்பா, நமக்கு புதுசாக ஆதரவுலாம் வேண்டாம், இருக்கிற ஆதரவு நீங்கள் கெடுத்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிவிக்கு சார்பாக யாருமே ஊடகங்களில் பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பே கொடுத்துட்டாங்க. தேர்தல் பயணம்னு சொல்லி நியூஸ் தமிழில் ஒரு நிகழ்ச்சி எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு அந்தந்த தொகுதியில் உள்ள வேட்பாளர்களை நிற்க வச்சு இல்லை முக்கிய பொறுப்பாளர்களை நிற்க வச்சு தொகுதி பிரச்சனைகளை பற்றி பேசினாங்க. அப்போ கூட கலந்துக்காத ஒரே கட்சி தாவேகா. விஜய் பேட்டி கொடுக்க வேண்டாங்க, கட்சியில் ஒருத்தர் கூட வரல அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. ஆனால் அது எதை பற்றியுமே இவர் என்ன பண்ணனா தேர்தல் கிட்ட வர வரைக்கும் பேசவே இல்லை. ஏன்னா பேசுனாங்கன்னா பிரச்சனையாகும். ஏன்னா திருவண்ணாமலையில் இப்படி தான் நிகழ்ச்சி நடத்தும் போது ஒருத்தரை பேச விட்டாங்க தாவேகா சார்பா. அவர் அங்கே வந்து பேசி பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டாப்புல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் யாருமே பேச வேணான்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்து அப்படி அமைதியாக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாவேகா சார்பா யாருமே இதுக்கப்புறம் ஊடகங்களில் பேச வேணான்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்து அப்படி அமைதியாக வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அனந்த்னு சொல்லிட்டுலாம் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் என்ன சொல்றாரு, உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருச்சு, பெரும்பான்மை நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், நீங்கள் வேணா பாருங்கன்னு சொல்லி இப்போவும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கட்சி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை, அவங்கவுங்க கிளைம் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் தாவேக்கால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு மெச்சூர்டான மைண்ட் செட் உள்ளவங்க கிடையாது. அதுதான் மிகப்பெரிய சிக்கலுங்க. இப்போ பல பேர் வந்து பதிவு போடுறாங்க, மே 4ஆம் தேதி வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், இந்த வாக்காளர்கள் வந்து விஜய் தோத்துட்டாரு, விஜய் சிஎம் இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க. அது எடுத்த உடனே எப்படிப்பா ஒரு முதலமைச்சர் ஆவாரு, இவங்க எப்படி நம்புவாங்க, விஜய் வந்து இவ்வளவு ஓட்டு எடுத்துறது இது பெரிய விஷயம் தானே, அதையெல்லாம் நினைச்சு சந்தோஷம் தானே படுவாங்க, இவங்க ஏன் வந்து வருத்தப்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஆரம்பத்தை யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் ஆகலைன்னா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா இவர்களே வந்து அடுத்த 5 வருஷம் விஜய் அவர்கள் நின்று அரசியல் பண்ணி மறுபடியும் வந்து தனியாக போட்டியிடுவாருங்கிற மாதிரி நம்பிக்கையிலே இவர்களுக்கு இல்லை. இப்பவே முதலமைச்சர் ஆயிடணும், மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளோட ஆட்சி தான் இருக்கணும், அதில் எங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுத்துருங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாங்கள் வாய் பேசிட்டோம், நாங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து வாய் விட்டுட்டோம், நிறைய பேர்கிட்ட சவால்லாம் விட்டுட்டோம், இதுக்கு மேலே ஒரு தோல்வி எங்களால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி அவர்கள் புலம்பக்கூடிய நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு தாவேக்கா தோத்துருவோன்னு பயம்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப பேசிட்டோம், ரொம்ப சண்டை போட்டிருக்கோம், முடிவு என்னவாகுங்கிறத நினைக்க கொஞ்சம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்னவா வேணாலும் இருந்துட்டாலும் நாங்கள் வந்து இறங்கி சண்டை பண்ணிட்டோம். இந்த வாட்டி நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து யாராலையும் எங்களை வந்து தோக்கடிக்கவே முடியாது. ஒருவேளை அது வேண்டாம், ஜெயிச்சுதான் ஆகணும். ஏன்னா நாங்கள் நிறைய வாய் பேசியிருக்கோம். இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து தோத்துட்டோம்னா எங்களெல்லாம் வந்து வச்சு செய்வாங்க. அது இதுல இந்த ஃபெலிக்ஸ் அவர் பத்தி இன்னொரு சொல்லி ஆகணும். என்ன சொல்றாப்புன்னா, ஜனநாயகன் வெற்றி விழாவை எப்படி நீங்க கொண்டாடுவீங்க அப்படின்னா, நாங்க பீச்சே எடுத்துப்போம், நாங்க வந்து பீச்சிலே வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு பேசுறாருங்க. ஜனநாயகனோட வெற்றி விழா இங்க தானே நடத்துவீங்க. வெற்றி விழா ஏன் அப்போ நம்மளோட ஆட்சி நடக்கும்ல, அப்போ நீங்க எப்படி சார் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பீங்க? பீச்சே நாங்க வந்து எடுத்துப்போம். அதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர் பேசுற பேச்சா இது,
உங்களுடைய தலைவர் ஒரு படம் நடிச்சார் அப்படின்னா பொதுமக்களுடைய சொத்து, பீச்ன்றது யாரு, அது ஒரு பொது சொத்து, பொதுமக்களுடைய சொத்து, அங்க வந்து இப்படி பண்ணலாமா? இப்போ இதே வந்து திமுக தரப்புல அவர்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், மெரினால அந்த நினைவிடமே வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதா பலருடைய கோரிக்கை. அது வந்து ஒரு சுற்றுலாத்தலம், அதை எதுக்கு நீங்க சமாதி ஆக்குறீங்க அப்படிங்கிறது கேள்வி. அது இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு கேள்வியாவே இருக்கு. ஆனா இவர்கள் வந்து வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு நாங்கள் வந்து அரசு சார்போம், அது எப்படி நம்மளுடைய கவர்மெண்ட் தானே, நாமளே எடுத்துப்போம். அப்போ அதிகாரத்துக்கு வரவே இல்லை இவர்கள், இப்பவே எப்படி பேசுறாங்கன்றத பாருங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த இஃப் கிளாஸ்ல தான் சொல்றேன், வந்தாங்க அப்படின்னா இவர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டே தங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல செயலாற்றுவாங்களா இல்லையா? அதனாலதான் நமக்கு பார்க்கும்போது நிறைய கேள்விகள் வந்து வருது. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகலனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து இது ஒரு பெரிய வெற்றியான ஒரு விஷயம் தான், முதல் தேர்தலில் இந்த அளவிற்கு வாக்கு வாங்கினது ஒரு பெரிய சிறப்பான விஷயம் தாங்கிற மனநிலை கொண்ட தாவேக்காவினர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவான அரசியல் அறிவு உள்ளவர்கள் தான். நீங்க விரல் விட்டு என்னீங்கன்னா ஒரு ஜனநாயகனோட வெற்றி விழா இங்க தானே நடத்துவீங்க. வெற்றி விழா ஏன் அப்போ நம்மளோட ஆட்சி நடக்கும்ல? ஓ, நீங்க அப்படி வரீங்க. கண்டிப்பா அதுல ஷோரா இருக்கீங்களா? Yes, 100%. You look at the crowd in Malaysia. அப்ப நீங்க எப்படி சார் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பீங்க? பீச்சே நாங்க வந்து எடுத்துப்போம். 3 விழுக்காடுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புரிதலோட ஓகே இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். உண்மையிலேயே விஜய் வந்து 15% மேல ஓட்டு வாங்கினாருன்னா அது டிஎம்கேக்கு, ஏடிஎம்கேக்கு, என்டிகேக்கு அடிதான், மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா இந்த வாக்குகளை தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, பிரிச்சு எடுத்திருக்காரு. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்லேருந்து ஓட்டை பிரிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது என்டிகேக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் 8 விழுக்காடு ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா இந்தந்த கட்சிகள் இருந்தால் பிரித்து எடுத்தாங்க. அதுவும் வந்து பலமுனை போட்டியில் தான் பிரித்து எடுத்தாங்க. அது எவ்வளோ பெரிய சிக்கல்ன்றது அவர்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் வந்து அந்த அளவிற்கு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே எடுத்துட்டாப்புல. விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு வந்து பிரச்சாரம் பண்ணாரு. விஜய் அவர்கள் வந்து எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் தவறாமல் குரல் கொடுத்தாரு. ஒரு தரப்பு எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி துணிச்சலா ஒரு பிரச்சனையில ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு எதுவுமே கிடையாது. நீங்க வந்து கவின் ஆணவ படுகொலையில அமைதியா இருந்ததுக்கான காரணமே ஒரு சமூகத்தினுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையிலுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுக்கவே மாட்டாப்புல. ரொம்ப மிடில், ரொம்ப ஒரு சேஃப் ஜோன்ல இருந்துப்பாரு. ஸ்டாலினையே ஸ்டாலின் சார்னு தாங்க சொல்றாரு. ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது பேக் ஃபயர் ஆனதுனால ஸ்டாலின் சார்னு மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படிதான் ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ரீதியில் அவர்களை அட்டாக் பண்ணணும்னு சொல்ல வரல. ஒரு பிரச்சனை குறித்து பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் தீர்க்கமாக வந்து பேசினது கிடையாது. ரொம்ப அப்படி தொட்டும் தொடாமல் அப்படி தான் பேசிட்டு போயிட்டு இருந்தாப்புல. அப்போ இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ட்ராக்ஷன், இவ்வளோ பெரிய ஓட் பேங்க் வந்து அவர் வச்சிருந்தாருனாலே அது பெரிய விஷயம் தான். அதுக்கான வேல்யூ நம்ம கொடுக்க தான் செய்கிறோம். ஆனால் விஜய் அவர்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடணும் தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே. அதாவது நம்மளுடைய தொண்டர்கள் வந்து எதுக்கும் தயாராக இருக்கணும். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. ஓட்டு போட்டாச்சு, இனி விழுந்தது தான் ஓட்டு என்றதுங்கிறது நம்ம கையில் கிடையாது. அப்போது இந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு அறிவுரை ஒன்று சொல்லணும். நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காதீங்க, இல்லை எதிர்பார்ப்பு வச்சுட்டாலும் தப்பு இல்லை, முடிவு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம பயணிக்கிற வழியை பார்ப்போம். நமக்கு இன்னும் களம் இருக்குது, அடுத்த 5 ஆண்டுகள் இருக்குது, இன்னும் 10 ஆண்டுகள் நம்ம அரசியல் தீவிரமாக பண்ணுவோம் அப்படின்னு கூட ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுக்கணும். நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு கூட இதெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. 2 விஷயம் இருக்கு. ஒன்று இவர்களுக்கே ஒரு ஆபத்து இருக்கு, இன்னொன்று இவர்களால் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, இப்போ ஒருவேளை திமுக அதிமுக போன்ற அணிகள் ஜெயிச்சது அப்படின்னா இவங்க ஜெயிச்சதுக்கு நீங்க மாத்தி ஓட்டு போட்டதான் காரணம்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. தரையில படுத்து உருள்றது, விஜய்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், விஜய் ஜெயிக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் விஷம் குடிப்பேன்னு ஒருத்தவங்க பேசுறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து மீடியா முன்னாடி பேசுற விஷயமா? இது நம்ம விளையாட்டா தோணலாம், இவர்கள் இப்பெல்லாம் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இவர்களை கேட்டகரைஸ் பண்ண முடியாது, அந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. ஒரு சிந்திச்சு பகுத்தறிவோட தெளிவாக வந்து முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் இவர்களா தெரியல. விஜய் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் கான்ஃபிடண்டாக இருங்கன்னு சொன்னார்னா நம்ம ஜெயிச்சுட்டோம்னு நம்பிட்டு இருக்கிற நபர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவ்விஷயம் என்னவா இருக்கு, வெற்றி பெறுறது அப்படிங்கிறது அது ஒரு வேற கணக்கு. விஜய் அவர்களுக்கு இதுவே மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு குறைவான சீட்டுகள், கிட்டத்தட்ட 10 சீட்டுகளுக்கு உள்ளதான் வாங்குவாருன்னு எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுது. ஒரு சில கருத்து கணிப்புகள் விஜய் அவர்களுக்கு சீட்டு எதுவுமே கிடைக்காது, பெரம்பூர் திருச்சி கிழக்கில் கூட விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு முடிவு, வெறும் வாக்கு வங்கி மட்டும் அதிகமாக இருக்கு. விஜய் அவர்கள் பெரம்பூர்லையும் தோக்குறாரு, திருச்சி கிழக்குலையும் தோக்குறாருன்னா ஒரு விஜய் ரசிகர்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. மற்ற கட்சியினர் யாருமே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாங்க. திமுக 2 தடவை தோத்துருக்காங்க. அதிமுக வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேரையே வந்து என்ன சொல்றாங்க, 10 தோல்வி பழனிசாமிங்கிறாங்க. இடைத்தேர்தல் பொது தேர்தல்னு வரிசையா தோல்வி அப்படிங்கும்போது கூட அவர் எவ்வளோ உற்சாகமாக பணியாற்றுறாரு, கட்சியினரை எப்படி கட்டமைச்சு வச்சிருக்காரு நீங்க பாருங்க. அப்போ இப்போ சீமான் எடுத்துக்கலாம், தேர்தல் எல்லாத்துலேயுமே வரிசையாக வந்து வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டே வந்தாலும் தேர்தல்னு பார்க்கும்போது அது தோல்வி தான். அப்போ அதெல்லாம் அவங்க எப்படி கையாளுறாங்கன்னு பார்த்து பக்குவமாக இருக்கணும் இல்லையா? இவர்களுக்கு அந்த ஒரு பக்குவம் இருக்கா, இல்லை தொண்டர்களுக்கு அந்த மனநிலை இருக்கா அப்படிங்கிறது தெரியல.
ஆனால் அது ரொம்ப ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இவர்கள் வெளியிடக்கூடிய வீடியோக்களை பார்க்கும்போது இது கேம்பெயின் வீடியோலாம் இல்லை, இதெல்லாம் போட்டால் மக்கள் ஓட்டு போடுவாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இவர்கள் இப்படி நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது மேநாடு தெரியும். முடிவு எப்படி வந்தாலும் இவர்கள் வந்து சரியான பாதையில் பயணிக்கணும் அப்படின்றதுக்கு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு அறிக்கையோ வீடியோவோ வெளியிடணும் அப்படிங்கிறது நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. நன்றி.